இந்த வீடியோவில் யூஎஸ்டி ஜேபிஒயில் ஒரு சூப்பரான ட்ரேட் செட்டப் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பாருங்கள், என்ன செட்டப் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தொடர்ந்து வந்து ஒரு வீக்லியில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வர அப்ட்ரனில் தான் போயிட்டுருக்கு. அப்போ அப்ட்ரனில் போகிறப்போ ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னாக்கா இந்த இடத்த மார்க்கெட் வந்து ஒரு சேனல் பேட்டர்னை ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தொடர்ந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தெரியும் ஒரு லோ, இந்த லோவை கட் பண்ண முடியாமல் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்னொரு ஹையர் லோ, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த லோவை கட் பண்ண முடியாமல் இன்னொரு ஹையர் லோ, மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த ஐயை பிரேக் பண்ணுறான். இந்த ஐயை பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஹையர் லோ கொடுக்குறான். இந்த ஹையரில் கொடுத்தப்ப மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்னாக்கா இங்கேருந்து ஒரு சின்ன ட்ரெண்டு பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வீக்லி சார்ட்டு ட்ரெண்டு பண்ணிவிட்டு மேலே போயிட்டு இந்த ட்ரெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தெரியும் மார்க்கெட் வந்து இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டைரெக்டாக வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். மேலே போயிட்டு இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நமக்கு இந்த லெவல் தெரியாது. பட் ஆனால் இந்த லெவலும் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா ப்ரைஸால் இங்கேருந்து மேலே போகிறப்ப இந்த ப்ரைஸை பிரேக் பண்ணி கீழே வர முடியாமல் ஒரு டபுள் டாப் ஜோனை கிரியேட் பண்ணி இந்த இடம் போயிட்டு ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கேருந்து மேலே போயிட்டு அகைன் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கீழே வந்து மறுபடியும் மேலே போய் அந்த லெவலை கட் பண்ண முடியாமல் டைரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ரீவியஸாக இருந்த டிமாண்ட் லெவலுக்கு மார்க்கெட் வந்து விழுந்துட்டான். அந்த டிமாண்ட் லெவல் எது அப்படின்னாக்கா இங்கேருந்து போகும்போது மார்க்கெட்டு உன்னோட ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருந்திருக்கு அப்படின்னாக்கா இந்த கேண்டலில் இருந்து தான் செல்லர் வந்து வீக்காகி மார்க்கெட்டை பையிங் வந்திருக்காங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா தெரியும் நல்ல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபி இதில் மார்க்கெட்டில் கிரியேட் ஆன டிமாண்டில் இருந்து தான் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் போயிருக்கான். எவ்வளோ பர்சன்ட் போயிருக்கான் அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து லோ டு ஹை பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 13% வந்து போயிருக்கான். இப்போ மறுபடியும் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னாக்கா சேம் லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சேம் டிமாண்டில் மார்க்கெட் வந்து விழுந்திருக்கான். இந்த லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவலும் கூட. ஏன் அப்படின்னாக்கா இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா தெரியும் இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லெவல்ஸை இந்த லெவல் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து இந்த லெவலில் எத்தனை டைம் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு டைம் வந்து ரெசிஸ்ட் ஆகிருக்கான். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அகைன் மார்க்கெட் வந்து இந்த இடம் வந்து பிரேக் பண்ணி ஒரு சின்ன ரீடெஸ்ட் கொடுத்துட்டு கீழே வந்திருக்கான். மறுபடியும் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போகும்போது மறுபடியும் கீழே புல் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு அகைன் இங்கே கிரியேட் ஆன டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு அகைன் வந்து டெஸ்ட் பண்ண இடம் எது அப்படின்னாக்கா இந்த லெவல் தான். அப்போது மார்க்கெட் வந்து மறுபடியும் இங்கேருந்து மேலே போயிட்டு மறுபடியும் இந்த லெவலை டெஸ்ட் பண்ணிவிட்டு இது ஒரு நல்ல ஒரு கீ லெவலாக ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா அகைன் இந்த லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்ல சப்போர்ட் தான் வந்து பில்டு பண்ணுறான். அப்போது மார்க்கெட் வந்து இங்கே இருந்து மார்க்கெட் வந்து இந்த ஐக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நிறையவே அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80% வாய்ப்பு இருக்குது. அப்படி மூவ் போனால் கிட்டத்தட்ட ஒரு 14% வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போது மார்க்கெட் வந்து இப்போ புல்லிஷாக மாறிச்சு அப்படின்னாக்கா இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா தெரியும் ப்ரீவியஸாக வந்திருந்த ஒரு செல் கேண்டலை நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் பண்ண அளவுக்கு பை கேண்டல் வந்திருக்கான். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ரீவியஸாக இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டான். அதை அப்படின்னாக்கா இந்த லெவலில் பார்த்திங்க அப்படின்னாக்கா புரியும் இந்த லோஸில் மார்க்கெட்டை இந்த லோவிலேருந்து இந்த லோவில் இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை ஸ்வைப் பண்ணிட்டான். நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தெரியும் இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்துட்டான். இந்த லிக்விடிட்டி அதாவது லிக்விடிட்டி மீன்ஸ் இங்கே இருந்து போச்சு இல்லைங்களா, மார்க்கெட் இந்த லோவிலேருந்து மேலே போகிறப்ப அவங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுருப்பாங்க, இந்த லெவலில் தான் வச்சுருப்பாங்க. அப்போது அவன் டைரெக்டாக கீழே வரப்போ அவங்களோட ஸ்டாப் லாஸையும் கலெக்ட் பண்ணிட்டான். இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அக்குமுலேஷன் இவ்வளோ பெரிய சைட்வேஸ் போட்டிருக்கா அப்படின்னாக்கா அக்குமுலேஷன் பண்ணிட்டான், மேனிப்புலேஷன் நடந்துட்டான். அடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டிஸ்ட்ரிபியூஷன் ஆக போகுது. எங்கே போகுது அப்படின்னாக்கா முன்னாடி இருந்து ஐஸ்க்கு மார்க்கெட் வந்து போக போகுது. இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா யூஎஸ்டி ஜேபிஒயில் என்னுடைய பிளானாக இருக்குது. இதான் வந்து மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அடுத்து வந்து டே சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் தெரியும் டே சார்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். ப்ரைஸ் வந்து இங்கேருந்து வரப்போ மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃப்ளூயண்ட்டாக ஃபால் ஆகிருக்கான். ஃபால் ஆனவன் இந்த இடத்த வந்து அவனால் போகவே முடியல. போக முடியாமல் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு
லிக்விடேஷனை கிரியேட் பண்ணுறான். அந்த லிக்விடேஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா தெரியும் இந்த லெவலில் எப்படி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவன் பிரேக் பண்ணுறதுக்காகவே ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணிட்டு வரான். இப்போது இந்த ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணிட்டு வந்து மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி ஒரு புல்லிஷாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கான். மார்க்கெட் வந்து இப்போது நம்ம ஒரு லாங் டைமுக்கு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா தாராளமாக இந்த லெவலில் ஃபோக்கஸ் பண்ணி இதுக்கு கீழே வந்து வீக்லியில் கேண்டில் க்ளோஸ் கொடுக்காத வரை வெயிட் பண்ணலாம். அப்போ அவனோட டார்கெட் எது அப்படின்னாக்கா அவன் எங்கேருந்து விழுந்தான், இங்கிருந்தான் வந்து விழுந்தான். அப்போது அவனோட டார்கெட் வந்து இந்த ரேஞ்சாக தான் இருக்க போகுது. அப்படி இல்லை நான் இன்னும் வந்து என்னுடைய என்ட்ரியை வந்து நான் பொறுமையாக வந்து எடுக்கணும் அப்படின்னாக்கா, இன்னுமே வந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் ஆகணும் அப்படின்னாக்கா, மார்க்கெட் வந்து வரும்போது எப்படி வந்திருக்கான் அப்படின்ற அவனுடைய ஆர்டர் ஃப்ளோவை வந்து பாருங்கள். மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்கு, டைரெக்டாக இங்கேருந்து ஒரு சின்ன ஃபாலு, அகைன் ஒரு புல் பேக்கு, அகைன் ஒரு ஃபாலு, மறுபடி இந்த ஐயை கட் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கா அப்படின்னாக்கா அங்கேருந்து செல்லாகி கீழே விழுந்திருக்கான். கீழே விழும்போது இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டைரெக்டாக தான் கீழே விழுந்திருக்கான். ஏன் டைரெக்டாக கீழே விழுந்திருக்கா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இவன் ப்ரீவியஸாக இருந்த ஐயை எந்த இடத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கட் பண்ணவே இல்லை. இந்த கேண்டலோட ஐயை வந்து ரீட் பண்ணுங்கள். ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தொடர்ந்து லோ தான் பண்ணியிருக்கான். இந்த லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு க்ரீன் கேண்டலை பார்த்து, இது ஒரு பையர் கேண்டலை பார்த்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து இது புல் பேக்குன்னு சொல்லி எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னாக்கா புல் பேக் அப்படின்னாக்கா அவன் இந்த லோவை கட் பண்ண முடியாமல் கீழே போய் இந்த ஐயை கட் பண்ணியிருக்கணும். அவன் ஐயை கட் பண்ணவே இல்லை. அப்போது ஃபைனலாக வந்திருக்கக்கூடிய ஐ எது, ஐ ப்ரைஸ் எது அப்படின்னாக்கா இந்த லெவல் தான். இந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சானா தான் மார்க்கெட் வந்து மேலே போவோம். அப்போது நம்ம இன்னும் வந்து வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா மார்க்கெட் இங்கேருந்து போகிறவன் இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு அகைன் வந்து இதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நம்மளோட ட்ரேடை வந்து பிளான் பண்ணலாம். இப்போ அந்த டிஸ்கவுண்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னாக்கா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் லோ டு ஹை கனெக்ட் பண்ணிவிட்டு இதோடைய 50% லெவலாக எந்த லெவல் வருதோ அந்த லெவலில் மார்க்கெட்டில் தாராளமாக என்ட்ரி போயிட்டு இந்த டிஸ்கவுண்ட்டில் என்ட்ரி போயிட்டு ஸ்டாப் லாஸஸை இது கீழே நான் சொன்ன மாதிரி வீக்லிலேயோ நம்ம டேவில் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா டே கேண்டில் வந்து இது கீழே க்ளோஸ் பண்ணுது அப்படின்னாக்கா நம்மளோட எக்ஸிட் பண்ணிக்கலாம். இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா யூஎஸ்டி ஜேபிஓயில் நம்மளோட ஃப்யூச்சர் பிளானாக இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வீடியோ போடலாமா அப்படின்றத சொல்லுங்கள்.